வெற்றி, உனக்கு பிடிக்குமேனு பன் பரோட்டா வாங்கியிருக்கேன். ஏதாவது நல்ல இடமா பார்த்து நிப்பாட்டு, சாப்பிட்டு போயிடுவான். ஒரு நல்ல இடமா பார்த்து நிப்பாட்டலாம். ஆ. எப்படி என் பொண்ணுக்கு உடம்பு சரியாயிருச்சாண்டா. பிளேட்லெட்ஸ்லாம் நார்மல் ஆயிடுச்சான். மகேஷ் சொன்னான். எனக்கு அவகிட்ட பேசணும் போல இருக்குடா. ஏன் புள்ளி, அவளுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு நான் தானே பில்லு கட்டி இருக்கணும். அவங்கள கட்ட விட்டு இருக்க கூடாதுல. எப்படிரா இப்ப நீ போய் பணம் கட்டினா ஏன் எதுக்குன்னு கேள்வி வரும்ல. என் பிள்ளைகிட்ட நான் தான் அப்பான்னு சொன்னதுக்கு அப்புறம் கண்டிப்பா அந்த பணத்தை சம்பாதிச்சு அவங்களுக்கு கொடுத்துருவேன்டா. இனிமேல் என் பொண்ணுக்கு என்ன தேவைனாலும் அதை நான் தான் செய்வேன். உன்னை பார்க்கவே எனக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்குடா. இத்தனை வருஷத்துல நான் உன்னை பார்த்து இப்படி பிரமிச்சு போனதே இல்லை. பூரிப்பா இருக்குடா எனக்கு. பாரு, சொல்ற பேச இழுக்குது எனக்கு. கண்ணெல்லாம் கலங்குதுடா. ஒரு குழந்தையால ஒரு மனுஷனை இப்படியெல்லாம் மாற்ற முடியுமான்னு நினைச்சா ரொம்ப ஆச்சரியமா இருக்குடா வெற்றி. 10 வருஷமா அந்த சின்ன உசுறு நிறைய கஷ்டப்பட்டுருக்குடா. அப்பாவோட அன்புக்காக ஏங்கி இருக்கு. சுடருக்கு ஒன்றும் செய்யாம நான் பாட்டுக்க கர்ணாவோட தயவுல ஜம்பமா என் உயிர்ல இருந்து ஒரு ஜீவன் பிறந்தது கூட தெரியாம அப்படியே தெரிஞ்சிருக்கேன். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒரு கஷ்டமே இல்லை. நான்லாம் வாழ்நாள் முழுக்க மூட்டை தூக்குனா கூட இதுக்கு ஈடாகாதுடா. என் பொண்ணை பத்தி தெரிஞ்சுக்காம இருந்ததுக்கு தண்டனையா நான் இன்னும் நிறைய கஷ்டப்படணும்டா. எனக்கு போதும். ஏய், சாப்பிட்றா. விடுறா. வாங்கப்பா. என்ன தம்பி, சொன்ன மாதிரியே ஓய்வே இல்லாம 4 நாள் பாக்குற வேலைய அதுவும் தொடர்ச்சியா 4 நாளா ஒத்தாளா செஞ்சு முடிச்சிட்டீங்க. சூப்பர்ப்பா. அம்புட்டு பாசமா உங்க பொண்ணு மேல. ஆமா சார். ஒரு நிமிஷம். இந்தாப்பா, இதுல மொத்தம் 50,000 ரூபாய் இருக்கு, வச்சுக்க. சார், நீங்க சொன்ன கணக்குப்படி இதுல 6,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா இருக்கு சார். அட, உங்க அசராத உழைப்புக்கு கிடைச்ச ஊதியம் தான் தம்பி. நான் முதல் சொன்னது கொஞ்சம் குறைச்சுதான் சொன்னேன், வச்சுக்கோங்க. புதுசா மூட்டை தூக்குறீங்க போல, கையெல்லாம் ரொம்ப காய்ச்சி போயிருக்கு. முதல்ல மருந்து வாங்கி போடுங்க. என் பொண்ணுக்காக நான் நினைச்சதை சம்பாதிச்சிட்டேன். ரொம்ப நன்றி சார். சரிப்பா, ரொம்ப நன்றி சார். சுடர், உனக்காக அப்பா முதல்ல வேலை பார்த்து சம்பளம் வாங்கி ஜிமிக்கி உனக்கு பிடிச்ச பட்டு பாவாடை சட்டெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்டா. கண்டிப்பா இது உனக்கு பிடிக்கும் நான் நம்புறேன். நீ பிடி கிளாஸ்ல இருப்பேன்னு எனக்கு தெரியும். நான் எப்படியாச்சும் இதை உங்ககிட்ட கொடுத்துட்டு நீ தேடிட்டு இருந்த அப்பா நான் தான் சொல்லிடுவேன். திரும்ப தள்ளாம விட மாட்டேன். ஒரு நிமிஷம் இருங்க, என்னாச்சுன்னு கேக்குறேன். இல்ல, போய் சொல்லாத. நீதான் மது தள்ளி விட்ட. ஷாலி, 2 பேருமே சண்டை போட்டீங்கன்னா அப்புறம் நான் பிடி டீச்சர் கிட்ட சொல்லிடுவேன். ஏய், நீ என் கூட பேசாத. நீ ஜெயில தானே பிறந்த. அங்கே இருந்து தானே இந்த ஸ்கூல்ல வந்து சேர்ந்த. உங்க பக்கத்து ஸ்ட்ரீட் ஆண்டி எங்க அம்மா கிட்ட எல்லாம் சொல்லிட்டாங்க. உன்கிட்ட பேசவே கூடாதுன்னு எங்க வீட்ல சொல்லிருக்காங்க. ஆமாண்டி, எங்க வீட்லயும் தான். நீ எதுக்காக எங்களை சண்டை போடக்கூடாதுன்னு சொல்ற? நீ பிடி மிஸ் கிட்ட சொன்னேன்னா நீ தான் எங்களை தள்ளி விட்டேன்னு நாங்க சொல்லிடுவோம்.
ஏமா உங்க 2 பேரையும் சமாதானப்படுத்த நினைச்ச பொண்ண ஏன் இப்படி ஹர்ட் பண்றீங்க? நிஜமாவே அவ ஜெயில தான் அங்கிள் இருந்தா, எங்களுக்கு தெரியும். வா போலாம். சுடர் அழாதாடா, அவங்க ஏதோ விவரம் தெரியாம பேசிட்டு இருக்காங்க. இல்ல கேப்டன், அவங்க சொன்னது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் ஜெயில வளர்ந்திருந்தாலும் என்னோட அம்மா எனக்கு நல்லதான் சொல்லி கொடுத்து வளர்த்திருக்காங்க. அவங்கள சண்டை போட்டுக்க வேண்டாம் தானே நான் சொன்னேன். அப்புறம் ஏன் அவங்க என்ன கஷ்டப்படுத்துற மாதிரி என்னென்னமோ பேசுறாங்க. சுடர், உன்னோட அம்மாவை தான் நீ அம்முன்னு சொல்றியா? ஆமா கேப்டன், அன்னைக்கு குடோன்ல கட்டி போட்டிருந்தாங்கல்ல, அவங்க தான் என்னோட அம்மா. நீங்க அவங்களை காப்பாத்தினதுக்கு நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லவே இல்லை. அதுக்குள்ள எனக்கு ஜுரம் வந்துருச்சு. நீங்க என் கனவுல வந்து எனக்கு கஷாயம் எல்லாம் கொடுத்தீங்க தெரியுமா? இவங்க யாருக்குமே உன் அம்மா ஜெயில இருக்கிறது தெரியாதா சுடர்? தெரியாது கேப்டன். மாமா வீட்ல பக்கத்து வீட்டு ஆண்டிய அன்னைக்கு அம்மா திட்டிட்டாங்க. அவங்க தான் எங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்ல எல்லாம் சொல்லிட்டாங்க போல. அம்மா ஜெயில தான் இருக்காங்க, நான் ஜெயில தான் பிறந்து வளர்ந்தேன்னு யார்கிட்டயுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்போ